ஸோ குட் ஈவினிங் பிள்ளைகள். இன்றைய வந்து பார்த்தமாக இருக்கின்ற வந்து இந்த பிசிக்கல் கெமிஸ்ட்ரியின் 4வது நாள் செமினாரை பொறுத்தவரையில தாக்க இயக்கவியல் பகுதியில வந்து பார்த்தமாக இருக்கின்ற வந்து வந்திருக்கக்கூடிய தியரி, எங்களுக்கு நாங்கள் இது வரைக்குமே படித்த தியரியினுடைய ஒரு ரிவிஷன். தாக்க இயக்கவியல் என்றது வந்து பார்த்தமாக இருக்கின்ற வந்து ஒரு ரசாயன தாக்கத்தை பற்றி கதைக்கிறீங்கள். நடைபெறக்கூடிய ஒரு ரசாயன தாக்கம் வந்து பார்த்தமாக இருக்கின்ற இந்த வேகத்தில் நடக்கும். நீங்க கதைக்கக்கூடிய ஒரு ரசாயன தாக்கம் வந்து பார்த்தமாக இருக்கு. என்ன வேகத்துல நடக்குது. ஒரு தாக்க வேகத்துல வந்து பார்த்தமாக இருக்கு. தாக்க நடக்கக்கூடிய ஸ்பீடுல என்னென்ன காரணிகள் வந்து பார்த்தமாக இருக்குன்னா செல்வாக்கு செலுத்தும். தாக்க வீதத்துல என்னென்ன காரணிகள் செல்வாக்கு செலுத்துன்றதுக்கு அப்புறமா வந்து பார்த்தமாக இருக்கண்டா வந்து ஒரு தாக்க வீதம் என்றது என்னென்ன வகைகள்ல நாங்கள் அளந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. ஒரு ரசாயன தாக்கத்தை பற்றி கதைக்கிறீங்களாக இருக்கு. அந்த ரசாயன தாக்கம் சார்பான தாக்க வீதத்தை நாங்க எந்தெந்த வகைகள்ல வந்து அளந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. அதுல நீங்க சராசரி தாக்க வீதம், கனநிலை தாக்க வீதம், தொடக்க தாக்க வீதம் சொல்லி வித்தியாசமான டேர்ம்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு இடத்துல வந்து சராசரி தாக்க வீதம் இந்த மாதிரி தான் அளக்குறாங்க. கனநிலை தாக்க வீதம் என்ற இதுதான். தொடக்க தாக்க வீதம் என்றது வந்து இந்த மாதிரியான இயல்புல இருக்கும். தொடக்க தாக்க வீதத்தை பற்றி கதைக்க கிடைக்கும் ஒரு தாக்கி சார்பாக அந்த தாக்க வீதம் வந்து எத்தனை மடங்கு அதிகரிக்குது என்ற சார்பா வந்து அது ஒரு முதலாம் வரிசை தாக்கமா, இரண்டாம் வரிசை தாக்கமா, எண்ணாம் வரிசை தாக்கம் என்றா அதன் தாக்க வீதத்தோட செறிவு மாற்றங்களை, செறிவோட தாக்க வீத மாற்றம். அதே போல வந்து பார்த்தா நேரத்தோட தாக்க வீதம் என்ன மாதிரி மாறுது. செறிவு வந்து பார்த்தா நேரத்தோட என்ன மாறி மாறுது. இந்த மாதிரியான வரைவுகள் அது சார்பான விடயம். ரசாயன தாக்கம் என்ற பெரிய கதைகள் கிடைக்கல வந்து பார்த்தா அங்க ஒரு மூலக்கூறுகள் மோதல்கள் இருக்கும். அந்த மோதல்களோட தொடர்புபடுத்தி மூலக்கூட்டு திறன் என்றா என்ன? ஒரு தாக்கம் வந்து பார்த்தா தனித்த ஒரு படியில் நடக்கிற தாக்கங்களை பற்றி பல படிகள்ல நடக்கக்கூடிய தாக்கங்களை பற்றி ஆராயவர்களுக்கு கிடைக்கல. நாங்க என்னென்ன விஷயங்களை வந்து பார்த்தாங்க கவனிக்க வேண்டி இருக்கும். இப்படி ஒரு ரசாயன தாக்கம் சார்பாக வந்து கதை கேட்கல. ஒரு தாக்கின செறிவு அரைவாசி ஆகுது, இவ்வளவு நேரம் எடுக்குது. அந்த நேரத்தை என்னென்னு கண்டுபிடிக்கிறது. அதுக்கு ஏதும் சமன்பாடு தீர்வுகள் இருக்கா? ஒரு தாக்கம் வந்து ஒரு படியில நடக்குது, பல படியில நடக்குது கதைக்கு எவ்வளவு கிடைக்கல. ஒரு பலபடி தாக்கத்துக்கு இந்த முறையில தான் நாங்க வீதத்தை வந்து அளக்குறோமா? இந்த மாதிரி தான் நாங்க வீதத்தை கருத வேணுமா? இந்த மாதிரி ஒட்டுமொத்தமான ஒரு ஐடியாவில ஒரு நுண்பார்வைக்குரிய மட்டத்துல, பெரும்பார்வைக்குரிய மட்டத்துல நாங்க யோசிக்கல. மேக்ரோஸ்கோபிக்கா நாங்க யோசிக்கல, மைக்ரோஸ்கோபிக்கா யோசிக்கிறோம். நுண்பார்வைக்குரிய மட்டத்துல மூலக்கூறுகளுடைய இயக்கம் சார்பாக ஆராய விடுகிறது. அந்த மூலக்கூறுகளுடைய இயக்கம் சார்பாக தாக்கத்தினுடைய வேகத்தை அளக்க பார்க்கிறோம். தாக்கம் என்ன மாதிரி வந்து பார்த்தோமாக இருக்குன்னா ஸ்பீட்ல போகுது. அதுக்கு என்ன மாதிரி இயல்புகள் இருக்குது. இந்த விஷயத்த நாங்க அறிய பார்க்கிறோம். சோ அதுதான் ஒட்டுமொத்தமா இந்த பாடம் சார்பான ஒரு புரிதல். முதலாவது விஷயம் வந்து அந்த பாடம் சார்பா நாங்க படிச்ச விஷயங்கள் இது வரைக்குமே நாங்க படிச்ச விஷயங்கள் எல்லாரும் இந்த முறை பரீட்சையில தோற்றக்கூடிய மாணவர்கள். ஏற்கனவே நாங்க இந்த பாடத்தை படிச்சிருப்போம். நாங்க இப்ப அங்கால பெரிய பாடங்கள் தான் படிச்சு கொண்டிருக்கிறோம் இன்றைக்குல. பாட ரீதியாக இதுவரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா வந்து நாங்கள் படித்த விடயங்கள் இவ்வளவு. இதுல ஒட்டுமொத்தமாக இந்த பாடம் சார்பான ஒரு சாராம்சத்தை இன்றைக்கு நாங்க வந்து பார்த்தோம்னா பார்க்க போறோம். மேபி இன்றைக்கு அதை ஃபினிஷ் பண்ண முடியாமல் போனா அதோட தொடர்ச்சி வந்து பார்த்தோமா இருக்கின்ற வந்து ஞாயிற்றுக்கிழமை வகுப்புகள்ல இருக்கு. ஸோ உங்களுக்கு நாளைய வகுப்புல வந்து 2024ஆம் ஆண்டு 2025ஆம் ஆண்டு சக்தியியல் பகுதியும் வானிலை பகுதியிலையும் இருக்கக்கூடிய கேள்விகள் செய்யப்பட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்தோமாக இருக்குன்னா இன்றைக்கு தாக்க கேளுங்களால ஃபினிஷ் பண்ணக்கூடிய மாதிரி இருந்துச்சுன்னா ஞாயிற்றுக்கிழமை தாக்க வீதத்தில் கேள்விகள் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் தாக்க வீதத்தின ரிவிஷனை கண்டினியூ பண்ணி கொண்டு தொடர்ச்சியா வந்து பார்த்தோமாக இருக்கின்றா வந்து எங்களால கேள்விகளை செய்து பார்க்கக்கூடிய மாதிரியும் இருக்கு. கேள்வி செய்து கொண்டு போற டைம்ல இடையில ஒரு பாட ரீதியான விடயங்களை கதைக்கிறேன் என்ற தொடர்ந்து கேள்விகளையே கழிச்சு கொண்டு போகாமல் பாட ரீதியான விளக்கங்கள் சாராம்ச நாட்களாக இடையில இருக்கக்கூடிய நாட்களை தெரிவு செய்து இடையிடையே அதை தந்துட்டு உங்களை படிக்க வச்சு அதுக்கு பிறகு கேள்வி நீங்கள் செய்து பார்க்கணும். நிச்சயமா நீங்கள் கேள்வி செய்து பார்த்து தான் இருக்கணும். இல்லாட்டி உங்களுடைய எங்களோட வகுப்புகள் இந்த வகுப்புகள் 20 நாட்களுமே உங்களுக்கு வேகமாக போற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் தான் கேள்வி செய்யணும். இந்த எக்ஸாம் ஹால்லையும் நீங்க தான் கேள்வி செய்ய போறீங்க. அதுக்குரிய ஒரு தன்மை உங்களுக்குள்ள இருக்கிற மாதிரி சரியான பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா தேவை. தாக்க இயக்கவியல் பாடத்துக்குள்ள வர்றீங்க. ஒரு ரசாயன தாக்கத்தை பற்றி கதைக்கிறீங்கள். ஒரு ரசாயன தாக்கம் வந்து பார்த்தமாக இருக்கின்றா தாக்கிகள் விளைவுகளாக மாறும். தாக்கிகள் சொல்லக்கூடிய ரசாயன பதார்த்தங்கள் அவைத்துக்கு இடையில வந்து பார்த்த ரசாயன மாற்றங்களுக்கு உள்ளாகிறதன் மூலமாக அவை விளைவுகளாக மாறும்.
இந்த மாதிரி வந்து பார்த்தோமாக இருக்கின்றா வந்து நீங்க தாக்குகள் விளைவுகளாக மாறக்கூடிய ஒரு தாக்கத்தை பற்றி கதைக்கிறீங்க. நிறைய தாக்கங்கள் நாங்க படிக்கிறோம். தாக்கங்கள் வந்து பார்த்தோமாக இருக்கின்ற மிக விரைவான தாக்கங்களாக, மிக மெதுவான தாக்கங்களாக, மிதமான தாக்கங்களாக இருக்கும். நாங்க இந்த பாடத்தை பொறுத்தவரையில வந்து பார்த்தோமாக இருக்கின்ற எங்கட மெயினான ஃபோக்கஸ். நாங்க மெயினா வந்து இந்த பாடத்துல ஆராய போற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, மிதமான தாக்கங்களை பற்றி. தாக்க இயக்கவியல் சொல்லி கதை கேட்கல வந்து நாங்கள் மெயினா இந்த பாடத்துல பார்க்க போற விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, மிதமான தாக்கங்களை பற்றி. மிக விரைவான தாக்கங்களை பற்றி நாங்க இந்த பாடத்துல ஆராய போறது இல்லை. ஓரளவுக்கு ஸ்பீடா இருக்கக்கூடிய தாக்கம். தாக்க வீதம் என்று சொல்லி தாக்கிகள் வீதத்தை அளக்க போறீங்களாக இருக்கின்ற தாக்க வீதத்தை வந்து பாத்தீங்கன்னா வந்து நீங்க அளக்க போறீங்களாக இருக்குன்னா 2 வகைகள்ல அளக்கலாம். வார்த்தைகளை கவனமா கவனிக்கணும். 2 விதத்துல அளக்கலாமே இல்லாம 2 விதத்துல தங்கும். 2 வீதத்துல வந்து பார்த்தோம்னா 2 விதங்கள்ல நீங்க அளந்து கொள்ளலாம். ஒன்று வந்து பாப்பீங்களாக இருக்கின்ற தாக்கிகள் சார்பாக வைப்பீங்களாக இருக்கின்ற தாக்கிகள் அழிவடையும் வீதம். ஒரு தாக்க வீதத்தை பற்றி கைகிறீங்களாக இருக்கின்றால் தாக்கிகள் சார்பாக கைக போறீங்களாக இருக்கின்றால் தாக்கிகள் அழிவடையக்கூடிய வீதம். நேரத்தோட தாக்கிகள் இந்த மாதிரி அழிஞ்சு கொண்டு போகுகின்ற வீதம். இரண்டாவது வந்து பார்த்தமாக இருக்கின்றா வந்து விளைவுகள் உருவாகக்கூடிய வீதம். ரசாயன தாக்கத்தை பற்றி கைகளை கிடைக்கிற வந்து தாக்கிகள் அழிவடையக்கூடிய வீதம் அல்லது விளைவுகள் வந்து பார்த்தமாக இருக்கின்ற உருவாகக்கூடிய வீதம். இந்த 2 வகைகள்ல வந்து பார்த்தமாக இருக்கின்ற தாக்க வீதங்களால அளந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. மெயினான விஷயம். தாக்க வீதத்தை நீங்க அளக்க போறீங்களாக இருக்குன்னா முதல்ல அந்த இடத்துல தாக்கம் என்ற ஒரு விஷயம் நடக்க தாக்க நடக்காம தாக்க வீதங்களால் அளக்கிடுமா இல்ல. ஆக வந்து பார்த்தமாக இருக்கின்றா வந்து அடுத்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு இரசாயன தாக்கம் நடைபெற வேண்டுமாக இருந்தா நீங்க கதைக்கக்கூடிய ஒரு ரசாயன தாக்கம் நடைபெற வேண்டுமாக இருந்தா நாம் நார்மலாக படிக்கிறோம். ஒரு தாக்கம் சுயமாக நடக்குது என்றா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஒரு தாக்கம் வந்து பாத்தீங்கன்னா சுயமாக நடக்குது என்றா நீங்க என்ன சொல்லுவீங்க? எஸ், அதாவது டெல்டா ஜி அந்த தாக்கத்தினுடைய ஜிப்சின் சக்தி மாற்றம், அதாவது ஜிப்சின் சக்தி மாற்றம் அல்லது நியம ஜிப்சின் சக்தி மாற்றம். நியம நிலையில் அளந்தீங்கன்னா நியம ஜிப்சின் சக்தி மாற்றம் லெஸ் தேன் 0வாக இருக்கும்னு சொல்லி மறைப்பெருமானம் உடையதாக இருக்கும்னு சொல்லி வெப்ப இயக்கவியல் ரீதியா உங்களுக்கு தெரியும் டெல்டா ஜி வந்து பார்த்தமாக இருக்கின்றா வந்து டெல்டா எச் மைனஸ் டி டெல்டா எச் என்று சொல்லி இருக்குமா இருக்க நீங்க கணிக்கக்கூடிய அந்த டெல்டா ஜியினுடைய பெருமான் ஒரு மறைப்பெருமானமாக வருமாக இருக்கிற தாக்கம் சுயமாக நடக்கிற தாக்கம் அப்படி சொல்லி இதே வந்து பாத்தீங்களாக இருக்கின்ற இரண்டாவது விஷயம் வந்து பார்த்தமாக இருக்கணும். தாக்கம் அது சுயமாக தானாக நடைபெறதுக்கு இரண்டாவது விஷயம் வந்து பார்த்தமாக இருக்கணும். என்ன கதைப்பீங்கள் என்று சொல்லி பார்த்தா தாக்கி மூலக்கூறுகள் தங்களுக்குள்ள மோதல். 2 தாக்கியை தனித்தனியை வச்சு கொண்டிருந்து தாக்கம் நடக்கும் சொல்லல. 2 தாக்கிகள் தங்களுக்குள்ள மோதல். அதே நேரத்துல வந்து பார்த்தமாக இருக்கண்டா அவர் சரியான திசைமுகத்துல மோதும். விளைவுகளை உருவாக்கக்கூடிய திசைமுகத்துல மோதல். மூன்றாவது வந்து அவை எதிர்வெட் சக்தி தடை என்ற ஒரு தடையை தாண்டி இருக்கிறது. ஒரு சக்தி தடை கண்டிப்பா எந்த ஒரு தாக்கமா இருந்தாலும் இருக்கும். அது சக்தி தடையவை தாண்டி இருக்கிறது. அதாவது ஏவட் சக்தியை தாண்டிய மூலக்கூறுகள் நீங்க ஒரு ஆக்டிவேஷன் எனர்ஜி என்று சொல்லுவீங்க. அந்த ஏவட் சக்தியை தாண்டிய மூலக்கூறுகள் சரியான திசைமுகத்தில மோதும். 3 பாயிண்ட்ஸ் இருக்கு இந்த இடத்துல. ஏவட் சக்தியை தாண்டிய மூலக்கூறுகள் முதலாவது விஷயம், சரியான திசைமுகத்துல அதாவது பயன்படு திசையில இரண்டாவது விஷயம், மூன்றாவது மோதல். மோதாம விளைவரா ஒரு அகவெப்ப தாக்கத்தை பற்றி கழிச்சா என்ன, ஒரு புறவெப்ப தாக்கத்தை பற்றி கழிச்சா எந்த வகை ரசாயன தாக்கமாக இருந்துச்சுன்றாலும் ஏவட் சக்தியில் ஒரு சக்தி தடை இருக்கு. நார்மலாவது பார்த்த முடிப்பது டெல்டா எச் வந்து பார்த்தீங்கன்னா பிளஸ் வைக்கிறீங்க. ஒரு அகவெப்ப தாக்கம் வைக்கிறீங்க. என்ன விஷயம், தாக்கிகளுக்கு இருக்கக்கூடிய சக்தியை விட விளைவுகள் சக்தி வந்து பார்த்தா கூடவா இருக்கு. அதை விட பிளஸ்ல வருது. விளைவு மைனஸ் தாக்கி என்று கைக்கு அப்ப ரியாக்டன்ட் ஆர் என்று குறிக்கிறேன், ப்ரொடக்ட் பி என்று சொல்லி குறிக்கிறேன். எக்ஸ்எச்ல வந்து பார்த்தா சக்தி
வையச்சில வந்து பார்த்தா தாக்க பாதை. ஒரு உயர் சக்தி கொண்ட நிலையை வந்து அவர் கடக்க வேணும் கண்டிப்பா. தாக்கி மட்டத்தில இருந்து வந்து பார்த்தமாக இருக்கின்ற உயர் சக்தி நிலையத்தான் வந்து பார்த்தோம்னா நாங்கள் ஏவட் சக்தி என்று சொல்லி சொல்லுவோம். EA என்று சொல்லி குறிப்போம். ஒரு புறவெப்ப தாக்கம் நடக்குது. தாக்கின்ற சக்தி மட்டத்தை விட விளைவின்ற சக்தி மட்டம் வந்து பார்த்தா குறையும். சக்தி வந்து பார்த்தா வையச்சிலையும் எக்ஸச்சில வந்து பார்த்தீங்களாக இருக்கின்ற தாக்க பாதையிலும் கலைப்பீங்களாக இருக்கின்ற என்ன சொல்ல போறேன். கட்டாயம் அதுவுமே ஒரு உயர் சக்தி கொண்ட ஒரு நிலையை கடந்துதான் வந்து பார்த்த விளைவு உண்டாக்கியாக வேணும். தாக்க இயக்கவியலை பொறுத்தவரையில வந்து ரசாயன தாக்கு நடக்குதாக இருக்குதுன்றா கண்டிப்பா உங்களுக்கு வந்து பாப்பீங்களா இருக்குன்னா தாக்கி மட்டும் விளை மட்டும் சொல்லி பாக்கிக்கல எந்த ஒரு ரசாயன தாக்கமா இருந்தாலும் ஒரு உயர் சக்தி கொண்ட ஒரு நிலையை கடக்க வேணும். அந்த உயர் சக்தி கொண்ட நிலையை நாங்க ஏவட் சக்தி என்று சொல்லி சொல்ல போறோம். ஏவட் சக்தியை கடந்து இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் சரியான ஒரு திசைமுகத்துல மோதுமாக இருந்துச்சுன்றா தான் எங்களுக்கு விளைவுகளை வந்து பார்த்தமாக இருக்குன்னா உருவாக்கக்கூடிய மாதிரி இருக்கு. இந்த இடத்துல ஏவட் சக்தியை தாண்டின மூலக்கூறுகள் நாங்க எப்படி அதிகரிக்கிறோமோ அவ்வளவுக்கு ஏற்ற மாதிரி தாக்கத்தின் ஸ்பீடங்களால அதிகரிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நீங்க ஒரு வாயுநிலை தாக்கத்தை கருதினீங்களாக இருக்கணும். ரசாயன தாக்கம் ஒன்று வந்து பார்த்தமாக இருக்கின்ற ஒரு வாயுநிலை தாக்கமாக நீங்க கருதுவீங்களாக இருக்குது. என்ன சொல்லுவீங்க? இந்த இடத்துல வந்து பாப்பீங்களாக இருக்கின்றா வந்து எக்ஸ்எச்ல வந்து பாத்தீங்கன்னா சக்தியையும் வைஎச்ல வந்து பாத்தீங்கன்னா மூலக்கூறுகள் எண்ணிக்கையையும் வைக்கிறோம். எக்ஸ்எச்ல வந்து சக்தியையும் வைஎச்ல மூலக்கூறுகள் எண்ணிக்கையும் வச்சு நீங்க இது ஒரு வரைவாக கீறுவீங்கள். இந்த மூலக்கூறுகளுக்கு இருக்கிற சக்தியே என்றால் இது வந்து உயர் புள்ளியை நோக்கி சமச்சீராக அமையாது இந்த மாதிரி ஒரு விரைவாக இருக்கு மூலக்கூறுகள் கொண்டிருக்கக்கூடிய சக்தி என்றது. இந்த இடத்துல வந்து உயர் புள்ளி இந்த புள்ளியை நோக்கி வந்து பார்த்தமாக இருக்கின்ற சமச்சீராக அமையாத ஒரு விரைவாக இருக்கு. இந்த விரைவைத்தான் வந்து பார்த்தமாக இருக்கின்ற நாங்கள் மேக்ஸ்வெல் போட்ஸ்மான் வளைவு என்று சொல்லுவோம். இந்த விரைவை நாங்கள் மேக்ஸ்வெல் போட்ஸ்மான் வளைவு என்று சொல்லி சொல்லுவோம். இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா சக்தின்னு சொல்லி கிடைக்கல வந்து கட்டாயம் ஒரு ரசாயன தாக்கத்துல எல்லா மூலக்கூறுகளும் வந்து விளைவை உருவாக்குமான்னு கேட்டா இல்ல. அங்க ஒரு குறிப்பிட்ட சக்தி இருக்கும். அந்த சக்தியின் பேர் ஏவட் சக்தி. அந்த ஏவட் சக்தியை தாண்டிய மூலக்கூறுகள் தான் விளைவு உருவாக்கும். இந்த மட்டும் தான் வந்து பார்த்த EA ஆக்டிவேஷன் எனர்ஜின்னு சொல்லி குறிக்கிறனா இருக்கண்டா அந்த ஏவட் சக்தியை தாண்டி இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் தான் இவைதான் எங்களுக்கு விளைவுகளை வந்து பார்த்தமாக இருக்கின்ற உருவாக்கும். இவைதான் வந்து பார்த்தமாக இருக்கின்ற ஏவட் சக்தியை தாண்டிய மூலக்கூறுகள். இந்த ஏவட் சக்தியை தாண்டின மூலக்கூறுகள் சரியான திசைமுகத்துல மோதுவினமா இருக்கின்றது எங்களுக்கு சரியான விளை வந்த இடத்துல உருவாகும். இல்லாட்டி விளைவுகள் வந்து பார்த்தா உருவாகும். அப்ப இந்த ஏவட் சக்தியை தாண்ட மூலக்கூறுகளை வந்து அதிகரிக்க செய்கிறது இதை கூட்டுறது நாங்க என்னென்ன வழிவகைகளை கையாளலாம். இந்த லெவலை வந்து பார்த்தா கூட்டுறது நாங்க என்னென்ன வழிவகைகளை கையாளலாம் என்ற தாக்க வீதத்தை என்னென்ன வகையில அதிகரிக்கலாம். முதலாவது விஷயம் அதுல தாக்க வீதத்தை வந்து பார்த்தா அதிகரிக்க செய்ய என்ன செய்யலாம். ஒன்று செறிவை கூட்டலாம். ஏவட் சக்தியை தான மூலக்கூறுகள் எண்ணிக்கை அதிகரிக்க செய்யறதுக்கு ஒன்று வந்து பார்த்தா செறிவை கூட்டலாம். ரெண்டாவது வந்து பாப்பீங்களாக இருக்கின்றா வந்து வெப்பநிலையை கூட்டலாம். ரெண்டாவது வந்து பார்த்தா வெப்பநிலையை கூட்டலாம். செறிவை கூட்டுறன்றது வந்து பார்த்தா வாயுக்களை பொறுத்த வரையில வந்து அமுக்கத்தை கூட்டுறதாகவும் கருதலாம். செறிவு இல்லாட்டி அமுக்கம் ரெண்டுக்குமே வந்து பாத்தீங்களாக இருக்கணும். இந்த விஷயத்தை பொறுத்தப்பாடையதை கைக்கலாம். ஏண்டா அமுக்கம் செறிவுக்கு நேர்விகிதம்னு ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில P=CRT தான். அமுக்கம் வெப்பநிலைக்கு வந்து பார்த்தமாக இருக்கின்ற அமுக்கம் செறிவுக்கு நேரு சமனா இருக்கும் குறித்த ஒரு வெப்பநிலை P=CRT என்றபடியா. ஆக வந்து பார்த்தமாக இருக்கின்றா வந்து அமுக்கத்தை இல்லாட்டி செறிவை கூட்டுறது வெப்பநிலையை கூட்டுறது. மூன்றாவது வந்து பார்த்தமாக இருக்கின்ற ஒரு ஊக்கிய பயன்படுத்தும். மெயினான காரணிகள் இந்த வரைவை வச்சு விளங்கப்படுத்தக்கூடிய மெயினான காரணிகள் நீங்க தாக்கு வீதத்தை வந்து பார்த்தா கூட்டுறது பயன்படுத்தக்கூடிய காரணிகள் சொல்லி கைக்க கிடையாது. இதை விட மேற்பரப்பின் அளவை குறைக்கிறது இந்த மாதிரி எல்லாம் கைக்கலாம். மின்காந்த ஒரு புலத்தை வழங்குறது மின்கலத்தை பயன்படுத்துறது
இந்த மாதிரிலாம் நீங்க கழிச்சு கொண்டு போகலாம் தாக்கு இதை கூட்டுறதுக்கு வேற வேற. பட் முக்கியமா இந்த 3 இயல்புகளும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வேணும். மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மான் வளைய பொறுத்தவரை இந்த 3 வரைவுகளும் என்ன அதுல செய்யும். உதாரணத்துக்கு முதலாவது செறிவை கூட்டுறீங்க, ஆரம்பத்தில் ஒரு வெப்பநிலையில நீங்க செறிவை கூட்டுறீங்க, வெப்பநிலையை மாத்தாம தான் கூட்டுறீங்க. எக்ஸ்எச்ல வந்து பாப்பமாக இருக்கின்ற சக்தி, YHல வந்து பார்த்தமாக இருக்கின்ற மூலக்கூறுகளோட எண்ணிக்கை. ஆரம்பத்துல நிலையில வந்து பார்த்த வரைவு இந்த மாதிரி இருக்கு. நீங்க செறிவை கூட்டுறீங்களாக இருக்குதுன்றா மூலக்கூறுகளோட எண்ணிக்கை கூடுதல்டா உங்களுக்கு செறிவுக்கு மேலாளவே இந்த வரைவுக்கு மேலாளவே ஒரு கிராஃப் இந்த மாதிரி வரும். அப்ப ஆரம்பத்துல ஏவட் சக்தியை தாண்டினாக்களை விட இப்ப ஏவட் சக்தியை தாண்டினாக்கள் அளவு இவ்வளவுத்தால அதிகரிச்சு இருக்க போகுது. செறிவை கூட்ட இவ்வளவு கிடைக்கல, ஏவட் சக்தியை தாண்டினாக்கள் எண்ணிக்கை கூட போகுது. ஏவட் சக்தி தாண்டினாக்கள் எண்ணிக்கை கூட போகுது. ஆனா பின்னம் மாறாது. இந்த இடத்துல வந்து பார்த்தோமா இருக்கண்டா வந்து நீங்க செறிவு அதிகரிப்பீங்களா இருக்கண்டா ஏவட் சக்தியை தாண்டிய மூலக்கூறுகள் எண்ணிக்கை கூடும். ஏவட் சக்தியை வந்து தாண்டின மூலக்கூறுகள் எண்ணிக்கை வந்து பார்த்தோம்னா கூடும். ஆனா பின்னம் வந்து பார்த்தா மாறாது, அப்படியே தான் இருக்கும். அப்ப ஏவட் சக்தியை தாண்ட மூலக்கூறு எண்ணிக்கை கூடுறபடியால தாக்கத்தின் ஸ்பீட் கூடும். இந்த மாதிரி கைக்கலாம் செய்த கூட்டங்களை கிடைக்கும். ரெண்டாவது வெப்பநிலையை கூட்டுறீங்க. வெப்பநிலையை வந்து பார்ப்பீங்கன்னா கூட்டுறீங்களாக இருக்கின்ற ஒரு குறித்த வெப்பநிலை வரைவு இந்த மாதிரி வருது. இது வந்து பாத்தீங்கன்னா மூலக்கூறுகளோட எண்ணிக்கை, சக்தி. ஒரு குறித்த வெப்பநிலையில வந்து பார்த்தமாக இருக்கின்ற வரைவு இந்த மாதிரி வருது. நீங்க வெப்பநிலை அதிகரிக்க செய்கிறீங்களா இருக்கின்றா எல்லா மூலக்கூறு சக்தியும் கூடுமுன்னா இந்த வரைவு வலது பக்கமாக நகரும். இந்த வரைவு இப்படியே வந்து பார்த்தா வலது பக்கமாக நகரும். மொத்த பரப்பளவு மாறாது, அதுக்கேற்ற மாதிரி வலது பக்கமாக நகருது என்றா ஏவட் சக்தியை தாண்டினார்கள் எண்ணிக்கையை பார்ப்போம். இப்ப இது ஏவட் சக்தியை கருதினா இவ்வளவுத்தால் ஏவட் சக்தியை தாண்ட மூலக்கூறுகளோட எண்ணிக்கை அதிகரிக்கும். இங்க வந்து பார்த்தோமா இருக்கண்டா ஏவட் சக்திக்கான மூலக்கூறு எண்ணிக்கை அதிகரிக்குதுதான் இங்கேயும். ஓமன் அதோட ஏவட் சக்தியத்தான மூலக்கூறு பின்னமும் கூடும். ஏன்னா மொத்த மூலக்கூறு அளவு நீங்க மாத்தாம தான் வச்சிருக்கிறீங்க. இப்ப 1000 பேர்ல 100 பேர் வந்து ஏவட் சக்தியை தாண்டி இருந்தா 2000 பேர்னா 200 பேர், 3000 பேர்னா 300 பேர், 5000 பேர்னா 500 பேர், 10,000 1000 பேர் ஏவட் சக்தியை தாண்டி இருக்க போய். பட் இங்க வந்து பார்த்தோமா இருக்கண்டா அதே 1000 பேர் தான் 100 பேர் ஆரம்பத்துல தாண்டி இருந்தா இப்ப அதே 1000 பேர் 200 பேர் தாண்டி இருக்கு. ஏன்னா மூலக்கூறுடைய மொத்த எண்ணிக்கை மாறையில வரைவு வலது பக்கமாக நகர்றபடியால. இதை விட வெப்பநிலை கூடுமாக இருக்கின்ற சராசரி இயக்க சக்தி கூடும். வெப்பநிலை அதிகரிக்க கிடைக்க சராசரி இயக்க சக்தி அதிகரிக்கும். T1 T2 குறிக்கிறேன். உங்களுக்கு T1 விட T2 பெருசா இருக்குமா இருந்தா சராசரி இயக்க பண்பு சக்தி கூடும். மோதல்கள் எண்ணிக்கை கூடும். மோதல்கள் எண்ணிக்கை கூடும். நிறைய மோதல் நடந்தா நல்லா நிறைய வெளியே வருவா. ஊக்கிகள் பயன்படுத்தப்படக்கூடிய சந்தர்ப்பத்துல ஊக்கி ஏவட் சக்தி குறைந்த மாற்று வழியை காட்டும். இப்படி ஒரு தாக்கம் இப்படி ஒரு தாக்கம் நடக்கமாக இருக்கு என்று சொல்லி வரையக்கல ஊக்கி நீங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்துல ஊக்கிகள் ஏவட் சக்தி குறைந்த மாற்று வழியை காட்டும். ஏவட் சக்தி குறைந்த மாற்று வழியை காட்டும். அதாவது அந்த தாக்கத்துக்கு நீங்க கதைக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான ஏவட் சக்தி குறை, நீங்க கதைக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஏவட் சக்தி குறை. ஒட்டுமொத்தமாக கைக்கூடிய ஏவட் சக்தி குறை வரைவை பாப்போம். ஆரம்பத்துல வந்து பார்த்தமாக இருக்கின்ற குறித்த வெப்பநிலையில வரை இந்த மாதிரி இருக்கு. வேற வந்து பார்த்தமாக இருக்கின்ற மூலக்கூறுகளோட எண்ணிக்கை, சக்தி. ஆரம்பத்துல இருந்த ஏவட் சக்தி வந்து பார்த்தோம்னா இந்த மட்டத்துல இருந்தா இப்ப ஏவட் சக்தி ஒட்டுமொத்த ஏவட் சக்தி குறைய போகுது. இவர் இஏயா இருந்தா இவர் இஏ டேஷ் ஏன்னா மற்றொரு இஏ டேஷா இருக்க போகுது. அப்ப என்ன நடக்க போகுது? ஏவட் சக்தியை தாண்டினாங்களால இவளாத்தால அதிகரிச்சிருக்க இந்த வரைவின் அமைப்புல மாற்றம் ஏற்படாது. பட் ஏவட் சக்தி ஒட்டுமொத்தமான ஏவட் சக்தி வந்து குறைஞ்சிருக்கும். சோ ஏவட் சக்தியை தாண்டினார்கள் எண்ணிக்கை வந்து கூட போகுது அவ்வளவுதான். தாக்க வீதம் கூடும்.
ரைட். இந்த மாதிரி முக்கியமான காரணிகள் மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மான வலையை பொறுத்தல என்ன மாற்றத்தை ஏற்படுத்துவினம் என்ற அடிப்படையில தாக்க வீதம் என்னமாய் மாறும் என்று கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வேண்டும். ரைட். சரி, தேவையான ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்க. ரைட். இது பார்த்தமா இருக்கண்டா ஒரு அடிப்படையான விஷயம் தாக்க வீதத்தை பற்றி கைக்கவில்லை. இப்ப பாருங்க, ஒரு ரசாயன தாக்கத்தை எடுக்கும். A மூல் A, B மூல் B, அல்லது C மூல் C, D மூல் D. இந்த மாதிரி ஒரு ரசாயன தாக்கம் பார்த்து நடக்குது. நான் ஏற்கனவே படிச்சிருப்போம். தாக்கத்துக்குரிய சராசரி தாக்க வீதம் என்று நாங்க அழப்பமாக இருக்கின்றோம். தாக்க வீதம் கைக்க சராசரி தாக்க வீதம் என்று கலைப்பீங்களாக இருக்கின்றன. சராசரி தாக்க வீதம் கைப்பீங்களாக இருக்கிறார். தாக்கிகள் சார்பாக அழிவடையும் வீதம், விளைவுகள் சார்பாக உருவாகிற வீதம், அவைய பீசமான குணகங்களோடு அதை நீங்க தொடர்புபடுத்திக் கொண்டு போகிறீங்க. ஆக உங்களுக்கு பாத்தீங்களா இருக்கின்ற ஏ என்ற தாக்கி அழிவடையும், அப்போ மைனஸ். செறிவு மாற்றத்தை பார்த்தா பீசமான குணகத்தால பிரிச்சு தொடர்படுத்த போறீங்க. ஏனென்றா அங்க ஏ என்ற பங்கு அழிவடைஞ்சா அது ஒரு பங்குக்கு சமப்படுத்துறீங்க. அதால ஏயால பார்த்தா பிரிச்சு காட்டுறீங்க. சோ செறிவு மாற்றத்தின் கீழ் நேர் டெல்டா ஏ என்ற செறிவின் கீழ் டெல்டா டி. அதே மாதிரி பி என்ற அழிவடைகிற சோ மைனஸ் ஒன்றின் கீழ் பி டெல்டா பி என்ற செறிவின் கீழ் டெல்டா டி. சியும் டியும் உருவாகினம். உங்களுக்கு பார்த்தோம் பிளஸ் என விளைவென்ற உருவாகும் ஒன்றின் கீழ் சி என்ற அளவு டெல்டா சி என்ற செறிவின் கீழ் டெல்டா டி. அதே மாதிரி பாப்பீங்க டி சார்பாக்காயிச்சு, அதுவும் பிளஸ் தான். ஒன்றின் கீழ் டி டெல்டா டி என்ற செறிவின் கீழ் டெல்டா டி. சராசரி தாக்க வீதம் நீங்க கைப்பீங்களாக இருக்கின்ற கேள்விகளை பயன்படுத்துறீங்க. வெறுமனே பார்த்தோம்னா ஒரு ஆள் இந்த மாதிரி கழிச்சா மைனஸ் டெல்டா ஏ என்ற செறிவின் கீழ் டெல்டா டி என்ற கழிச்சா பீசமான குணகத்தை தொடர்படுத்தாம, இது தாக்க வீதம் அல்ல, இது ஏ அழிவடையும் வீ. இது ஏ பார்த்தா அழிவடையும் வீ. அதே மாதிரி பார்த்தா ஒரு ஆள் இப்படி கழிக்கிறார் உங்களுக்கு டெல்டா சி என்ற செறிவின் கீழ் டெல்டா டி. சி என்ற விளைவு தானே, அதாவது சி உருவாகும் வி. இந்த மாதிரி இந்த மாதிரி தாக்க வீதங்களை பாத்தீங்கன்னா தொடர்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கு. ரசாயன தாக்கம் என்ற தாக்க வீதம் சார்பாக அதை கேட்கிற தாக்க வீதங்களை செல்வாக்கு செலுத்தக்கூடிய காரணிகள் சார்பாகவும் பார்க்கலாம். தொடக்க தாக்க வீதம் இன்னொரு கன்செப்டை கொண்டு வர, அதாவது ஒரு தாக்கிய பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள கொண்டு வாரீங்களாக இருக்குது. தாக்கிய உள்ளுக்குள்ள கொண்டு வாரீங்களாக இருக்குது. அதை கொண்டு வந்த உடனே தாக்க வீதம் என்ன மாதிரி இருக்கு, செறிவினால பார்த்த தாக்க வீதம் என்ன மாதிரி மாறும். ஒரு சில தாக்கங்களை பொறுத்தவரை ஒரு ஏ என்ற தாக்கியுடைய செறிவு அதிகரித்தால் எங்களுக்கு தாக்க வீதமே பார்த்தமாக இருக்கின்ற அதிகரிக்கலாம். அந்த அதிகரிப்பு என்றது பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல ரேட் என்றது ஏ என்ற செறிவுக்கு நேர்விகித சமனாக வரலாம். ரேட் என்றது ஏ என்ற செறிவின் வர்க்கத்துக்கு நேரிய சமனாக வரலாம். ரேட் என்றது ஏ என்ற செறிவின் 0வது அடுக்குக்கு நேரிய சமனாக வரலாம். அதை என்ற செறிவு தங்காமல் இருக்கலாம். அதாவது ஒட்டுமொத்தமா கலைக்கு இதெல்லாம் அல்லது ஆரம்ப செறிவு சார்பாக இந்த மாதிரி எல்லாமே அமைக்கும். சில நேரங்கள்ல ரேட் என்று
என்ன அளவுன்னு தெரியாது. அதாவது ஏனுடைய செறிவுண்ட எண்ணாம் அடுக்கு சொல்லி கேட்கலாம். ஒரு தாக்கத்துல பார்த்தோம்னா ஆரம்பத்துல ஒரு தாக்கிய பயன்படுத்துறீங்க, அவர் சார்பாக தாக்க வீதம் மாறக்கூடிய விஷயத்த அவர் எண்ணாம் அடுக்கால மாறுது என்று சொல்லி கேட்கிறீங்கன்னா அந்த எண்ணன்றது அந்த தாக்கி சார்பாக தாக்க வரிசையாக இருக்கு. ஒரு ரசாயன தாக்கத்துல ஒரு தாக்கி சார்பாக கைகக்கூடிய தாக்க வரிசையாக இருக்கு. அது தாக்க வரிசை என்றது கண்டிப்பா இந்த மாதிரி முழுவன் பெருமானமாகத்தான் இருக்க வேணும் என்ற எந்த அவசியமும் இல்லை. அது பின்னமாக தசமமாக எப்படியுமே இருக்கலாம். ஏனென்றால் தாக்க வரிசை என்றது எப்பவுமே பார்த்தமாக இருக்கின்ற ஒரு பரிசோன ரீதியாக துணியப்படக்கூடிய ஒரு எண்பெருமானமாக தான் இருக்கு. சோ ரசாயனத்தால் அதை பார்த்து அதை நீட்டா முடிவெடுக்கக்கூடிய விஷயம் இல்லை. அது நீங்க பார்த்த பரிசோன ரீதியாக சில பரிசோதனைகளை செஞ்சு அதன் அவதானங்களை பதிஞ்சு இந்த மாதிரி நடக்குது என்று எடுக்கக்கூடிய ஒரு முடிவு தாக்க வரிசையில். கேள்விகள் செய்த ஏற்கனவே நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கும். இப்ப இந்த இடத்துல பாப்பீங்களாக இருக்கண்டா தாக்க வரிசையை பற்றி தொடர்ந்து பார்ப்போம். தாக்க வரிசை பற்றி பார்ப்போம். ரசாயன தாக்கத்தில் தாக்கி கொண்டு சார்பான வரிசை, அதாவது சரி அதிகரிக்கிற சார்பான வரிசை நான் இப்ப என்னென்று சொல்லி பொதுவாக கழித்து கொண்டு வா. உங்களுக்கு சொல்ற பார்த்தமாக இருக்கண்டா ஏ என்ற ஒரு தாக்கி விளைவாகுமா சொல்லி இருக்கேகளை பார்த்தமாக இருக்கண்டா உங்களுக்கு தெரியுது. இப்ப ரேட் என்று சொல்லி நீங்க தொடக்க வீதம் கைப்பீங்களாக இருக்கண்டா அது ஏ என்ற தாக்கி சார்பான எண்ணாம் அடுக்கு, அதாவது என்னன்ற பார்த்த வரிசையாக இருக்கும். இந்த எண்ண பெருமானம் என்னவாகவும் இருக்கலாம் பாப்போம். ஆக நீங்க சமப்படுத்த போறீங்களாக இருக்கின்ற ரேட் சமன் கேதன ஏனுடைய செறிவென்ற எண்ணாம். இந்த கே என்ற பார்த்தமாக இருக்குன்னா அந்த ரசாயன தாக்கம் சார்பாக கதவிக்கூடிய வீத மாறு. இந்த வீத மாறி பாத்தீங்கன்னா வெப்பநிலையால ஏவட் சக்தியால மாற்றம் அடையக்கூடிய ஒரு பெருமான். வெப்பநிலையால ஒட்டுமொத்தமான ஏவட் சக்தியால மாற்றம் அடையக்கூடிய ஒரு பெருமானம் தான் வீதமாறு. இந்த வீதமாளி சார்பாக அதுக்குரிய அழகு நீங்க கண்டுபிடிக்க போறீங்க என்று வச்சா கேயின் அழகு. உங்களுக்கு தெரியும் நோமலா தாக்க வீதம்ன்றது நாங்க அளக்குறது செறிவு மாற்றத்தின் கீழ் நேரம். செறிவு மாற்றம் 3 டெசிமீட்டர் மைனஸ் கீழே நேரம் 3 டெசிமீட்டர் மைனஸ் செகண்ட் மைனஸ். இங்க பார்த்தா செறிவுண்டு எண்ணாம் அடுக்கு பாருங்க. கேயின் அழகு மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 செகண்ட் மைனஸ் 1. நீங்க பார்த்தா மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 எண்ணாம் அடுக்கு. அப்ப இங்க பார்த்தா மோல் டெசிமீட்டர் மைனஸ் ஓராம் அடுக்கு கீழே மோல் டெசிமீட்டர் மைனஸ் எண்ணாம் அடுக்குன்னு உங்களுக்கு வரப்போற அழகு மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 1 minus n into second minus 1. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா அழகா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. இந்த எண்ணுடைய பெருமானம் பூஜ்ஜியமாக அமைக்க, இந்த எண்ணுடைய பெருமானம் ஒன்றாக அமையும், இந்த எண்ணுடைய பெருமானம் 2ஆக அமையும். இந்த வரைவு சார்பாக என்ன விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் சொல்லிப்பாங்க. பூஜ்ஜியமாக ஒன்றாக 2ஆக அமையல என்ன விஷயங்கள் நடக்கலாம் சொல்லிப்பாங்க. அதாவது பூஜ்ஜியம் என்றா பூஜ்ஜிய வரிசை, ஒன்று கைப்பீங்களாக இருக்கட்டும் முதலாம் வரிசை, 2 சொல்லி கைப்பீங்களாக இருக்கணும் இரண்டாம் வரிசை. என்ன நடக்கும் சொல்லி முதலாவது விஷயம் பாப்பமாக இருக்கணும். நீங்க கவனிக்க போறது இந்த தாக்க வீதம் நேரத்தோட செறிவோட எப்படி மாறும். ரேட் உங்களை பாத்தீங்கன்னா அந்த தாக்கியுடைய செறிவோட இந்த மாதிரி மாறும். என்ன செய்ய போறீங்க, என் பூஜ்ஜியமாக எடுக்க போறீங்க. உங்களுக்கு தெரியுது பார்த்தோம்டா ஏனுடைய பூஜ்ஜியம்டா அது 1. ஆகவே ரேட் சமன் கே என்று சொல்லி வரப்போகுது. அதாவது குறித்த ஒரு பெருமானம் கே என்ற ஒரு பெருமானம். அந்த ரேட் எங்களுக்கு மாறாமலே போய்கொண்டிருக்க போகுது.
நீங்கள் தாக்கத்தினுடைய தாக்கி சார்பான வரிசை பூஜ்ஜியமாக கருதினால். ரைட். அதே வந்து பாத்தீங்கன்னா முதலாம் வரிசைன்னு கருதுவீங்களாக இருக்கண்டா ரேட் வந்து கேதர ஏயினுடைய செறிவண்டே வரப்போ, அதாவது வைசமன் எந்தர எக்ஸ் என்றே வரப்போ. சோ உற்பத்தியினூடாக செல்லக்கூடிய ஒரு நேர்கோடாக இருக்கும். இது வந்து பார்த்தா முதலாம் வரிசையாக இருந்தால், இதே மாதிரி வந்து பாப்பீங்களாக இருக்கண்டா ரேட்டுக்கும் ஏயினுடைய செறிவுக்கும் இடையில வச்சு இரண்டாம் வரிசைன்னு பார்த்தா ரேட் சமன் கேதர ஏயின் செறிவுண்ட வர்க்கம், அதாவது வைசமன் எந்தர எக்ஸ் வர்க்கம் எம்எக்ஸ் வர்க்கம். இப்ப என்ன செய்ய போது வளைய போது இந்த மாதிரி வரப்போ. இது வந்து பார்த்தமாக இருக்குன்னா இரண்டாம் வரிசையாக இருந்தால், நான் இந்த மூணு தான் கேட்கிறேன், இந்த மூணு தான் படிக்கிறது. இதே மாதிரி வந்து பார்த்தமாக இருக்குண்டா நீங்க ரேட்டுக்கும் டைமுக்கும் இடையில தாக்க வீதத்துக்கும் நேரத்துக்கும் இடையில ஒரு பூச்சிய வரிசை தாக்கத்தை பொறுத்த வரையில தாக்க வீதம் ஒன்று தொடர்ந்து வந்து பார்த்தா கீழே அமல்லோ. ஆக வந்து பாத்தீங்கன்னா தாக்க வீதம் ஒரு நேரத்தோட மாறப்போறதே இல்லை பூச்சிய வரிசை தாக்கத்தை பொறுத்தவரை. ஆனா இதே வந்து பார்த்த மாதிரி இருக்கு, முதலாம் வரிசை தாக்கம்ண்டா செறிவுக்கு அது நேர் விகித சமம். முதலாம் வரிசை தாக்கம்ன்ற செறிவுக்கு அது நேர் விகித சமம். நேரத்தோட வரையறீங்கன்னா செறிவை பிக்ஸ்டா ஒரு பெருமானத்துல வச்சு கொண்டிருக்கு. அப்ப என்ன செய்ய போகுது, ரேட் வந்து பார்த்தமாக இருக்குங்களுக்கு நேரத்தோட குறைஞ்சு கொண்டே போகும். செறிவு குறைய 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 தாக்க வீதம் என்ன செய்ய போகுது எங்களுக்கு குறைஞ்சு கொண்டே போகும். ரைட். சரிவு குறைய குறைய தாக்க வீதம் குறைஞ்சு கொண்டே போகும். ஒரு குறித்த தாக்க வீதம் குறைஞ்சு கொண்டே போகும். ஒரு இரண்டாம் வரிசை தாக்கம் சொல்லி பாப்பீங்களா இருக்கண்டா அங்கேயுமே செறிவு குறைய குறைய தாக்க வீதம் என்ன செய்ய போகுது குறைஞ்சு கொண்டேதான் போகும். இரண்டாம் வரிசை தாக்கம் சொல்லி கைக்கும் சரியோட தாக்க வீதம் எங்களுக்கு வர்க்கத்தால குறைஞ்சு கொண்டே போகும். ஒமெல்லோ எங்களுக்கு வந்து பார்த்தமாக இருக்கின்ற ஒரு முதலாம் வரிசை தாக்கத்தை பொறுத்த வரையில இரண்டாம் வரிசை தாக்கத்தை பொறுத்த வரையில எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செறிவு குறைய 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 தாக்க வீதம் எங்களுக்கு குறைஞ்சு கொண்டேதான் போகும். எங்களுக்கு வந்து பார்த்தமாக இருக்கின்றா வந்து இதே நேரத்துல வந்து எய்ந்த செறிவு நேரத்தோட என்று சொல்லி பார்ப்பீங்களா, எய்ந்த செறிவு நேரத்தோட என்று சொல்லி பார்ப்பீங்களா இருக்கின்றா. இந்த செறிவு நேரத்தோட சொல்லி பார்க்க கிடைக்கிற ஒரு பூச்சிய வரிசை தாக்கத்தை பொறுத்த வரையில வந்து பார்த்தமாக இருக்குண்டா வந்து தாக்க வீதம் வந்து எய்ந்த செறிவுல தங்கியது. அப்ப எய்ந்த செறிவு என்னவா இருந்துச்சுட்டாலுமே தாக்க வீதம் ஒன்றாத்தான் இருக்க வேண்டுமா இருக்குண்டா வந்து எங்களுக்கு படித்திரல மாற்றமே இல்லாமல் குறையக்கூடிய ஒரு வரை. ஆக வந்து பார்த்தமாக இருக்கிறது பூச்சிய வரிசை தாக்கத்தை பொறுத்தவரையில செறிவு நேரத்தோட சீரா குறைஞ்சு கொண்டே போகும். ஆனா முதலாம் வரிசை இரண்டாம் வரிசை தாக்கத்தை பொறுத்தவரையில கட்டாயம் தங்குறபடி அது வரைவுகள் வந்து பார்த்தா வளைவுகளாக இருக்கு. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. கண்டிப்பா வந்து பார்த்தா இது வரைபட படித்தது இந்த மாதிரி தான் இருக்குமான்னு எல்லாம் தெரியாது என்று அது வந்து வீதம் மாறல தங்கி மாறக்கூடிய ஒரு விஷயம். இப்படி பிக்ஸ்டா வந்து பார்த்தா இப்படித்தான் வரைய வந்து நான் இப்படிதான் வரையணும், இரண்டாம் வயசு கீழே தான் வரையணும் என்று எந்த அவசியமே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு தாக்கத்தை பொறுத்தவரையில் அவை சார்பான வீதமாளிகளோட தொடர்புபடுத்தப்படக்கூடிய விஷயம். ஒட்டுமொத்தமா பார்க்கவங்களுக்கு கிடைக்க தாக்க வரிசை என்ற கன்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுதான். தாக்க வரிசை என்ற வந்து பார்த்தா தாக்கி சார்பான செறிவுகளோட இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மாற்றம் அடைஞ்சு கொண்டே போகும். ஒரு பூச்சிய வரிசை தாக்கத்தை பொறுத்தவரையில ஒரு முதலாம் வரிசை தாக்கத்தை பொறுத்தவரையில இரண்டாம் வரிசை தாக்கத்தை பொறுத்தவரையில அவை சார்பாக உங்களுக்கு செறிவோட தாக்க வீதம், நேரத்தோட தாக்க வீதம், செறிவோட நேரம், நேரத்தோட செறிவு என்னமாய் மாறும் என்ற சார்பான ஐடியா உங்களுக்கு இருக்கணும். கணித ரீதியாக இந்த முடிவுகளை சரியான முறையில பயன்படுத்த தெரிஞ்சு அதுல இருந்து வந்து பார்த்தமாக இருக்கின்ற வந்து வரிசைகளையோ வீத மாறிலிகளையோ ஏனைய விடயங்களையோ துணியக்கூடிய மாதிரி இருக்கணும். இது பேசிக்கா எங்களுக்கு ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஆரம்ப பயிற்சிகள். இதுக்கு பிறகு வந்து பார்த்தமாக இருக்கின்றா வந்து நாங்க படிக்கிற விஷயம் வந்து மூலக்கூட்டு திறன். அதை பார்க்கறதுக்கு முன்னுக்கு ஒரு ரசாயன தாக்கத்தை பற்றி கதைக்கிறமாக இருக்கின்றா அந்த ரசாயன தாக்கம் நடைபெறக்கூடிய பொறிமுறைகள். ஒரு சில தாக்கங்கள் ஒரு படியிலேயே விளைவை உருவாக்கலாம், ஒரு சில தாக்கங்கள் ஒரு படியிலேயே விளைவுகளை உருவாக்கலாம். நாங்க ஏற்கனவே படிச்ச சில தாக்கங்கள் இருக்கு, அது சார்பா ஆர்கானிக் இருக்கக்கூடிய ஒரு சோடி தாக்கங்களை எடுத்து அதை பற்றி விளங்கி எடுக்க பார்ப்போம். இந்த ஒரு படியில் நடக்கக்கூடிய தாக்கங்கள் பல படியில் நடக்கக்கூடிய தாக்கங்கள்ல என்னென்னு சொல்லி இந்த பேஜில் உங்களுக்கு ஏன் தேவை என்றா வந்து நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக் கொள்ளலாம்.
ரைட். ஸோ இப்ப வந்து பாருங்க வந்து தாக்கு. உதாரணத்துக்கு வந்து பார்த்தமாக இருக்கின்ற வந்து ஒரு தாக்கம் எடுக்கிறோம். ஒரு அட்கைல் ஹேலாய்ட் RX என்றதை வந்து பார்த்தமாக இருக்கின்ற ஒரு கருணாடியோட தாக்கம். நான் வந்து பார்த்தேன் NaOHோட தாக்கம் அடையும். ஒரு அட்கைல் ஹேலைட் வந்து NaOHோட தாக்கம் அடையுமாக இருக்கின்ற அவங்களுக்கு ஆல்கஹால் விளைவுகள் உருவாகும். அதோட வந்து பார்த்தோம்னா எங்களுக்கு NaX வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இந்த மாதிரி தாக்கம் நடக்கும். இந்த தாக்கத்துல வந்து பார்த்தோமாக இருக்கின்ற நாங்க பயன்படுத்தக்கூடிய அட்கைல் ஹேலைட்டு ஒரு முதல் அட்கைல் ஹேலைட்டாக இருந்தார். நீங்க கருதக்கூடிய ஒரு அல்கைல் ஹேலைட் வந்து பார்த்தா முதல் அல்கைல் ஹேலைடாக இருந்தார். உதாரணத்துக்கு வந்து பார்த்தோமாக இருக்கின்ற வந்து CH3 CH2 Br NaOHோட தாக்கம், அதாவது OH மைனஸுகளோட தாக்கம். என்ன சொல்லுவீங்க? இந்த OH மைனஸ் வந்து பார்த்த தனிச்சோழிலத்திறன் இந்த கார்பனை தாக்கியல அதே சந்தர்ப்பத்திலேயே வந்து பார்த்த இந்த பிணைப்பு வந்து பார்த்தா உடைஞ்சு ஒரு படியிலேயே வந்து பார்த்தோம்னா எங்களுக்கு விளையில் உருவா CH3 CH2 OH சக Br அந்த ஒரே படியிலேயே எங்களுக்கு வந்து பார்த்தா விளையில் உருவா. ஆனா இதே இந்த இடத்துல வந்து பார்த்தோமாக இருக்கின்ற ஒரு குடை அட்கைல் ஹேலைடாக இருந்தார். இந்த அல்கைல் ஹேலைட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குடை அட்கைல் ஹேலைடாக இருந்தார். உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா CH3 thrice CCM, அதாவது வந்து இந்த கார்பன்ல 3 CH3 கூட்டம் இணைஞ்சிருக்கு. ரெண்டாவது குடை அட்கைல் ஹேலைட். அது முதலாவது இந்த Cl பிணைப்பை வந்து தானாவை உடைச்சு ஒரு சமநிலை விளைவாக எங்களுக்கு குடை கார்போகேட்டைன் உருவாக்கும். CH3 thrice பிளஸ் ஒரு குடை கார்போகேட்டைன் உருவாக்குறதோட அந்த அலசனையுமே வந்து பார்த்தா வெளியேற்று. இரண்டாவது படியில தான் வந்து பார்த்தோம்னா உருவாகக்கூடிய அந்த குடை கார்போகேட்டைன் அங்க இருக்கக்கூடிய கருணாடியோட வந்து பாத்தீங்கன்னா தாக்கம் அடையும். எங்களுக்கு இறுதி விளைவை வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கும் CH3 thrice COH. என்ன சொல்ல வர போறீங்க? ஒரு ரசாயன தாக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு படியில நடந்து முடியுமாக இருக்குதுன்றா அந்த தாக்கத்தை வந்து முதன்மை தாக்கம் சொல்ல போறீங்க. ஒரு தாக்கம் ஒரு படி நடந்து முடியுமாக இருக்கிற தாக்கத்தை வந்து முதன்மை தாக்கம் சொல்ல போறீங்க. ஒரு தாக்கம் ஒன்றுக்கு மேற்பட்ட படிகள் நடக்குமாக இருக்கின்றா அந்த தாக்கங்களை வந்து முதன்மையற்ற தாக்கம் என்று சொல்ல போறோம். இந்த முதன்மையற்ற தாக்கங்களை பொறுத்தவரையில ஒரு படி வந்து பார்த்தமாக இருக்கின்றா வந்து மிக விரைவான படியாகவும் ஒரு படி வந்து பார்த்த மெதுவான படியாகவும் இருக்கு. இங்க வந்து பாருங்க, இந்த பிணைப்பு உடைஞ்சி இவர் உருவாகிறதா அல்லது இந்த பிளஸும் மைனஸும் சேர்றதா மெதுவான படியாக இருக்கு. இந்த பிளஸ் மைனஸ் சேர்றது விரைவானக்கு தானே குயிக்கா. அப்ப இந்த புடை கார்போகேட்டைன் உருவாக்கக்கூடிய இந்த படி ஒரு மெதுவான படி, ஸ்லோ ஸ்டெப் ஆகும். இதுல வந்து பார்த்தா இந்த படி வந்து பார்த்தா ஸ்பீடான படியாகும், ஃபாஸ்டான படியாகவும் இருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா ஒரு முதன்மையற்ற தாக்கங்களை பற்றி கதைக்கவளுக்கு அங்க எது மெதுவான படியோ, இந்த படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெதுவான படியோ அந்த படிதான் வந்து பார்த்தமாக இருக்குண்டா RDS சொல்லி சொல்லுவோம், ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப், அதாவது தாக்க வீத நிர்ணயப்படி. தாக்க வீத நிர்ணயப்படி இந்த மாதிரி கழிச்சு கொள்ளக்கூடியதாக இருக்கு. ஒரு தாக்கம் வந்து பாத்தீங்க நடக்குது, அந்த தாக்கம் வந்து ஒரு படியில் நடக்குமாக இருக்கின்ற அந்த ஒரு படி தாக்கமே வந்து முதன்மை தாக்கம். அதே படியே வந்து பாத்தீங்கன்னா தாக்க வீதத்தை தீர்மானிக்கக்கூடிய படியாக இருக்கு. ஆனா அதே ஒரு சில தாக்கங்கள் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட படிகள் நடக்க
உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து எந்த படி நீங்க அங்க கதைக்கக்கூடிய மெதுவான படியோ அந்த மெதுவான படிதான் தாக்க வீத நிர்ணய படியாக இருக்க போகுது. ரேட்டை வந்து பாத்தீங்கன்னா தீர்மானிக்கக்கூடிய படியாக அந்த படிதான் வந்து பாத்தீங்கன்னா வந்து அமைந்து கொள்ள போகுது. ஆகும் இந்த முதலாவது தாக்கத்தை பொறுத்த வரையில அவருக்கு நீங்க வீத விதி எழுத போறீங்க. இந்த முதலாவது படி தாக்கத்தை பொறுத்து அவருக்கு வீத விதி எழுத போறீங்க. இதை நான் முதலாவது ஆக்கணும் புரியும், இதை இரண்டாவது ஆக்கணும் புரியும். முதலாவது ஆக்கத்துக்கு வீத விதி எழுத போறீங்கன்னா ரேட் நேர்வீத சமன் அந்த முதலக்கை ஹேலைட்டினுடைய செறிவு சரி அந்த மெதுவான படியில் என்ன பீசமான குணகம் இருக்கோ அதே தான் வரிசை. சோ இவர் வந்து பார்த்தா தர OH மைனஸ் இப்படி நேரடியாக எழுதலாம். அதாவது ஒரு முதன்மை தாக்கத்தை பொறுத்தது எதை நீங்க பீசமான குணகமாக அந்த தாக்கத்துல பாக்குறீங்களோ, தாக்கிகள் சார்பாக எதை நீங்க பீசமான குணகமாக பாக்குறீங்களோ அதேதான் தாக்க வரிசையாக இருக்கு. ஒரு முதன்மை தாக்கத்தை பொறுத்தவரை எதை நீங்க பீசமான குணகம் என்று பார்க்கிறீங்களோ அதுதான் தாக்க வரிசையாக இருக்கு. எதை நீங்க தாக்க வரிசையாக பார்க்கிறீங்களோ அதுதான் மூலக்கூற்று திறனாகவும் இருக்கு. எதை நீங்க தாக்க வரிசை என்று பார்க்கிறீங்களோ அதுதான் மூலக்கூற்று திறனாகவும் இருக்கு. இந்த மூலக்கூற்று திறன் மொலிக்யூலாரிட்டி என்பது அந்த தாக்க வீத நிர்ணயப்படியில் எத்தனை மூலக்கூறுகள் மோதுகின்றன. இந்த இடத்துல தாக்க நிர்ணயப்படியில் இந்த ரெண்டு மூலக்கூறு மோதுறபடியா உங்களுக்கு விளை உருவாகுது. ஆகவே மூலக்கூறு திறனும் அப்படிதான் இருக்கு. இது எல்லாமே பீசமான குணகங்கள கூட்டுத்தொகை 1:1 தான். தாக்க வரிசை மப்பங்களுக்கு 2 தான். மூலக்கூட்டு திறனமே வந்து பார்த்தா 2 தான். இந்த கேள்வியை பொறுத்தவரையில இந்த இடத்துல வந்து பார்த்தோமாக இருக்கணும் மூலக்கூட்டு திறன் பீசமான குணகம் தாக்க வரிசை எல்லாமே எங்களுக்கு 2 தான் தரும். ஆனா இதே இரண்டாவது ஆக்கத்துக்கு வந்து பார்த்தோமாக இருக்கின்றா மெதுவான படிதான் தாக்க வீத நிர்ணயப்படி அதில் இருக்க தாக்கி இந்த தாக்கி மட்டும்தான். ஆகவே ரேட்ன்றது நேர்வீத சமன் அந்த புடையற்கேல் ஹேலைட்டினுடைய செறிவு மட்டும்தான். அந்த புடையற்கேல் ஹேலைட் அந்த இடத்துல என்ன செறிவில் இருக்குன்றது மட்டும்தான். ஆக OH மைனஸ் aqueous செறிவு சார்பான வரிசை இந்த வீத விதி கோவையில் எங்களுக்கு இல்ல. ஆக OH மைனஸ் செறிவு சார்பான வரிசை எங்களுக்கு வந்து பார்த்தா பூச்சியமாக இருக்க போகுது. அதாவது OH மைனஸ் செறிவில் இந்த தாக்கத்தின் வீதம் தங்காது. OH மைனஸ் செறிவு எவ்வளவு இருக்க அந்த அளவில் இந்த தாக்கத்தின் வீதம் தங்காது. இரண்டாவது செறிவு வந்து சார்பான வரிசை பூச்சியம். அவர் தான் வந்து பார்த்தா மெதுவான படி. ஒட்டுமொத்த வரிசை ஒன்றாத்தான் இருக்க போகுது. ஒட்டுமொத்த வரிசை இங்க வந்து பாப்பீங்களாக இருக்கின்றாங்க ஒன்றுக்குத்தான் சமனாக இருக்கு. இந்த மாதிரி டைம் வந்து நாங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. அந்த தாக்கத்தை பொறுத்தவரையில தாக்கம் வந்து ஒருபடி தாக்கம் என்றால் வந்து அங்க ஒரே ஒரு உயர் சக்தி கொண்ட நிலையை கடந்து அவர் விளைவு உருவாக்குங்க. இந்த தாக்கம் ஒரு புறவெப்ப தாக்கமா கருதுறது அவர் கருதுவனாக இருக்கின்றால் அவர் வந்து ஒரே ஒரு படியில தாக்கம் அடைஞ்சு விளைவு உருவாக்குவார். இவர் வந்து சக்தியாகவும் இவர் தாக்க ஆள்கூறாகவும் இருந்து இந்த உயர்புள்ளி வந்து பார்த்தமாக இருக்கின்ற ஏவட் சிக்கலினுடைய சக்தியாக இருக்கு. ஏவப்பட்ட சிக்கலுடைய சக்தியாக இருக்கு. அதே இந்த இடத்துல தாக்கம் எத்தனை படிகள் நடக்குது? 2 படிகள் நடக்குது. அதுல முதலாவது படி வந்து பார்த்தோம்னா அது மெதுவான படி. எது மெதுவான படியோ அதுக்கு ஏவட் சக்தி உயர்வாக இருக்க வேண்டும். என்ற சக்தி தடையில் அதை கடந்து வாரது கஷ்டம். சோ முதலாவது படியில் ஏவட் சக்தி உயர்வாகவும் இரண்டாவது படியில் ஏவட் சக்தி வந்து பார்த்தா குறைவாக இருக்கு. இங்க நீங்க வந்து பார்த்தா கிராஃபா பாப்பீங்களாக இருக்குங்க. சக்திக்கும் தாக்க ஆள்குழு தாக்க பாதை ஆரம்பத்துல தாக்கி இருக்கு. முதலாவது ஏவட் சக்தியை கடந்தவர் ஒரு விளைவை உருவாக்குற அதாவது காபோ கட்டேனை உருவாக்குற. அதுக்கு பிறகு 2வது படி நடக்குது. 2வது படி வந்து பாருங்க சின்ன ஏவட் சக்தி. இது வந்து சின்ன ஏவட் சக்தி. இது ரெண்டுமே நடந்து எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா விளைவு உருவாக இந்த மாதிரி 2 படிகள் தாக்கு நடக்கிற மாதிரி இருக்கும். ஒரு முறை மட்டம் இல்லை. இந்த மட்டத்தை விட வந்து பார்த்தா அந்த மட்டம் எங்களுக்கு கீழே இருந்தாக. இது வந்து பார்த்தா படி ஒன்றின் ஏவட் சக்தி E1 குறிப்பு. இவர் படி ஒன்றின் ஏவட் சக்தி. அதே மாதிரி வந்து இந்த மட்டத்தில இருந்து இந்த உயரம் தான் படி 2 ஏவட் சக்தி E2. அவர் E2 சொல்லி குறிக்கிறார் படி 2 ஏவட் சக்தி. அதாவது E1 படி 1 ஏவட் சக்தி.
E2 படி 2 ஏவல் சக்தி. ஒட்டுமொத்தமான ஏவல் சக்தின்றது ஈவன் சக E2 இல்லை, இங்க வெறும் E1 மட்டும். இங்க பார்க்க வேண்டிய தாக்கி இந்த மட்டத்தில இருந்து அதி உயர் புள்ளிதான் ஒட்டுமொத்த ஏவல் சக்தி. அவரை நான் கருத போறதில்லை, அவருக்கு மிகச்சிறிய ஏவல் சக்தி இருக்கிறபடியா. சரி, அவரது ஏவல் சக்தி கொஞ்சம் பெருசா வறுமையா இருக்கண்டா நான் அவரையுமே கருத வேண்டி வரப்போகுது. இந்த மாதிரி பார்த்தமாக இருக்குன்னா ஒரு ரசாயன தாக்கத்தினுடைய பொறிமுறையின் ஐடியாவில இருந்து ஒரு ரசாயன தாக்கம் முதன்மை தாக்கம் என்று கதைக்கிறீங்களா இருக்குன்னு அந்த தாக்கம் ஒரு படி நடக்குது. முதன்மையற்ற தாக்கமாக இருக்கிற தாக்கம் பல படிகள்ல நடக்குது. ஒன்றுக்கு மேற்பட்ட படிகள்ல ஒரு ரசாயன தாக்கம் நடக்கல எந்த படி பார்த்தமாக இருக்கின்ற மெதுவான படியோ அந்த மெதுவான படியில தான் தாக்க வீதம் தங்கும். அந்த மெதுவான படிதான் இருக்கக்கூடிய அனைத்து படிகள்லையுமே அதி உயர்வான ஏவற் சக்தியை வச்சிருக்க போது அதால பார்த்தா அந்த படியின வீதத்திலான் ஒட்டுமொத்த தாக்கத்தின வீதமே தங்க போகுது. ஒட்டுமொத்த தாக்கத்தின வீதமே தங்கிக்க அந்த படியில ஒரு கூறு இல்லை என்றா அவர் சார்பான வரிசை பூச்சிய வரிசையா இருக்கும். அதாவது அவற்றை செறிவை நீங்க என்னதான் மாத்தினாலும் தாக்க வீதம் மாற்றம் அடையாது. மற்ற கூறு சார்பான வரிசை இங்க ஒன்று வெறுமையா இருக்கண்டா பீசமான குணம் ஒன்று வர்றபடியால ஒன்று அப்படியே வெறுமையா இருக்கணும். உங்களுக்கு பாப்பீங்களா இருக்கு இவற்றை செறிவை அதிகரிக்கிறது, தாக்க வீதத்தை நேர்விய சமனா அதிகரிச்சு கொண்டே போகும். சோ தாக்க வீதம் சார்பா இந்த ஐடியா நாங்க தொடர்ந்து பார்க்க வேண்டிய விஷயம். அதாவது இப்ப எங்களுக்கு வீதம் என்றா என்ன தெரியும், வரிசை என்றா என்ன தெரியும், மூலக்கூட்டு திறன் என்றாலும் என்ன தெரியும். ரைட், ஒரு தாக்கத்தினுடைய பொது பொறிமுறை சார்பான ஒரு ஐடியா தெரியும். பட் பொறிமுறை என்ன நிர்ணயிக்குது என்று சொல்லி தெரியாது. அதை நாங்க படிப்போம். அதோட அரைவாழ்வு காலம் என்ற விஷயம் இருக்கு. தாக்கிகளினுடைய செறிவு அரைவாசியாக இருக்கக்கூடிய நேரம். அது சார்பான விஷயங்களையும் பொறிமுறை சார்பான விஷயங்களையும் நாங்கள் அடுத்த செமினார் டேல பார்க்கறது. அந்தண்டே பார்த்தமாக இருக்கின்றா 2019ஆம் ஆண்டுல தாக்கி இயக்கவியல வந்திருக்கக்கூடிய கேள்விகளை எப்படி அணுகிறதுன்றதை பற்றி ஆரம்பிக்கக்கூடியதாக இருக்கு. தொடர்ச்சியான அப்படிங்கிற நாளைக்கு பார்ப்போம். சில தேவையான விஷயத்தையுமே பார்த்தா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு இப்படி ரிவிஷன் போறது என்னமா இருக்குன்னு சொல்லி எல்லாரும் என்னுடைய நம்பருக்கு ஒரு கமெண்ட் ஒன்று தாங்க. அப்படி தரவுகளுக்கு கிடைக்கலாம் இது ஓகேயான்னு சொல்லி தெரிஞ்சு அதை வச்சுக்கொண்டு என்னால பார்த்தமாக இருக்குன்னு தொடர்ந்து உங்களுக்கு கைட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கக்கூடிய மீதம் இருக்கக்கூடிய நாட்கள்லையுமே கூட ஏனைய பாடங்களுக்கு இப்படியே கழிச்சு கொண்டு போறது ஓகேயா இருந்தது. இல்ல நான் கொஞ்சம் இன்னும் ஸ்லோவா சொன்னா நல்லா இருக்கும், இன்னும் ஸ்பீடா சொன்னா நல்லா இருக்கும். இந்த மாதிரி உங்களோட சைட்ல இருக்கக்கூடிய ஒப்பீனியன்ஸ் பார்த்தா எல்லாருமே சொல்லுங்க, கண்டிப்பா சொல்லுங்க. என்னுடைய நம்பர் இல்லாதாக்கு பார்த்தீங்க இந்த நம்பருக்கு பார்த்தா உங்களோட ஒப்பீனியன் சொல்லுவீங்களா இருக்கண்டா தான் எனக்கு தொடர்ந்து பார்த்தமாக இருக்கண்டா தெரியும் நான் உங்களை சரியான முறையில தான் கைட் பண்ணி கொண்டு போறேன்னா. ரைட், தொடர்ச்சியான விடயங்களை பார்த்தமாக இருக்கண்டா நாளைய வகுப்புல பார்ப்போம். தேங்க்யூ.